இதுபோன்ற தொடர்களை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சொர்ணபுரி நகருக்குள் நுழைந்த ஆதித்யா, ராணி மற்றும் 2 காவலர்களும் அனைவருமே ஆச்சரியமாக அங்கிருக்கும் சூழலை பார்த்து வியந்தனர். ஏனெனில் அங்கு வீரர்கள் குழுவாக தங்களுக்கே உண்டான கலைகளில் பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்தனர். வில்வித்தை, வாள், ஈட்டி, தற்காப்பு கலை மற்றும் மந்திர சக்திகள் என அனைத்தையும் ஆங்காங்கே பயிற்சி செய்து கொண்டிருந்தனர். அதை பார்த்து ஆதித்யா, ஓ, அதனால தான் இங்கே சிறந்தவங்களை எல்லா பள்ளியிலிருந்தும் அனுப்ப காரணமா? இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல பலம் வாய்ந்தவர்களாக இருக்காங்களே என்று கூறி ஆதித்யா அங்கு சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே உள்ளே சென்றான். அப்போது திடீரென ஒரு குரல், அங்கேயே நில் என்ற குரல் வந்தது. அதை கேட்ட ராணி, ஆதித்யா மற்றும் அந்த 2 வீரர்களும் அனைவரும் அதிர்ச்சி அடைந்து நகராமல் அப்படியே நின்றனர். எதிர்ப்புறத்தில் நின்றது ராஜ்ய பாதுகாப்பு உயர்படை. அதை கண்ட அனைவரும் சற்று நகர்ந்து கொள்ள நடுவே ஆதித்யா, ராணி மற்றும் அந்த 2 வீரர்கள் மட்டுமே நின்றனர். எதிர்ப்புறத்தில் நின்ற அந்த பாதுகாப்பு வீரர்கள் 5 பேர், நீ யார், எதற்காக இங்கு வந்த என்று முதலில் கேட்கத் தொடங்கினான். அதை கேட்ட ராணி, நாங்கள் சூரிய சோழன் பள்ளியிலிருந்து வந்திருக்கிறோம் என்றாள். என்ன, சூரிய சோழன் பள்ளியில் இருந்தா? நேற்று இரவு அங்கிருந்து வரவேண்டியவர்கள் வந்துவிட்டார்களே. நீங்கள் அந்த பெயரை சொல்லி வந்த அசுரர்களா? மாயரூபம் எடுத்து வந்திருக்கிறீர்களா என்று கூறி அவன் கடுமையான பார்வையை ராணியின் மீது செலுத்தினான். உடனே ராணி தன் கையில் இருந்த வாளை எடுத்தவர், என்ன, அவர்கள் வந்தால் நாங்கள் வருகிறோம் என்று அவர்கள் உங்களிடம் கூறவில்லையா என்றாள். உடனே வாயில் காவலன் ஒருவன் இன்னொரு காகிதத்தை எடுத்துக்கொண்டு அங்கு ஓடினான். ஐயா, ஐயா, இந்தாருங்கள், அவர்கள் உள்ளே வருவதற்கான நுழைவு அனுமதி என்று கூறி ஒரு காகிதத்தை நீட்டினான். அதை வாங்கி அனைத்தையும் படித்து பார்த்துவிட்டு, இந்த கடிதத்தை நீங்கள் தான் எடுத்து வந்தீர்களா என்று அவர்களை பார்த்து கேட்டான். ஆமாம், ஏன் அப்படி கேட்குறீங்க என்று ராணி கேட்க, இல்லை, ஒருவேளை உண்மையா இந்த கடிதத்தை எடுத்து வந்தவங்களை கொன்னுட்டு அவங்க உருவத்தில் நீங்க வந்திருக்க மாட்டீங்கன்றதை நான் எப்படி நம்புறது என்றான். அதை கேட்ட ராணி நக்கலாக ஒரு புன்னகை புரிந்தவள், அப்படின்னா எங்களை உருமாறிய அசுரர்களாக நினைக்கிறீங்க, அப்படித்தானே என்றாள். ஆமாம், நீங்கள் அந்த மர்மமான மாயக்காட்டின் வழியாக வந்ததாக வீரர்கள் தெரிவிக்கிறார்கள். அப்படி இருக்கிறப்ப நீங்க 4 பேர் மட்டும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இங்கு வந்ததுதான் எனக்கு வியப்பை அளிக்கிறது. அந்த காட்டுக்குள் வெள்ளி நுட்பம் தெரியாத யாருமே உள்ளே நுழைய மாட்டார்கள். அப்படி இருக்கையில் நீங்க 4 பேர் மட்டும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இங்கே வந்திருக்கீங்க. இங்கிருந்து சென்ற 2 மாணவர்கள் கூட காயப்பட்டு திரும்பியிருக்காங்க என அவன் அவ்வாறு கூறி முடிந்தவுடன், ஆதித்யா, ஓ, அதியாவையும் சந்திரனையும் சொல்றீங்களா? இப்போ அவங்க எப்படி இருக்காங்க என்று அவன் மேலும் ஒரு அடி எடுத்து வைக்க, அவர்கள் சுற்றியிருந்த 5 ராஜ்ய காவலர்களும் தங்களது வாள்களை வேகமாக எடுத்து அங்கேயே நில் என்று சத்தமிட்டனர். ஒரே நேரத்தில் அவர்கள் கத்தி எடுத்த சத்தம் அங்கு இருக்கும் அனைவருடைய காதிலும் கேட்டு அனைவரும் பதட்டமடைய தொடங்கினர். ஆதித்யா உடனே கைகளை தூக்கி, ஐயா, என்ன செய்றீங்க? நானும் அவர்கள் நண்பன்தான், அவரை நான் அங்கு காப்பாற்றினேன் என்று ஆதித்யா கூறினான். அதை கேட்ட அந்த அதிகாரி, என்ன, நீ காப்பாற்றியதா? யாரிடம் போய் சொல்க? விரோதன் அவர்கள் நேற்று இரவு இங்கு வரும்போது அந்த 2வரையும் தாக்கிய இரத்த காட்டேரிகளை அழித்து அவர்களை காப்பாற்றி இங்கு அழித்து வந்திருக்கிறார். அது தெரியாமல் நீ காப்பாற்றினாய் என்று கூறுகிறாய். இதை நான் நம்பணும்னு சொல்றியா என்று அவன் வேகமாக ஒரு அடி எடுத்து வைக்க, அதை கேட்ட ராணி மீண்டும் நக்கல் தொனியில் சிரித்தவள், என்ன, விரோதன் அந்த காட்டேரிகளை கொன்றானா? அதை யார் கூறினார்? ஆமாம், அவர்தான் கூறினார். அவர் சிறப்பு மாணவர். அவரிடம் இருக்கும் சக்தி இங்கு யாருக்குமே இல்லை. நீங்கள் அவர் பேருக்கு அவதூறு கூற பார்க்கிறீர்களா என்று அவன் கூற, அங்கு சுற்றி நின்ற மாணவர்களும், ஆமாம், இவர்கள் யார்? நேற்று இரவு அப்படிப்பட்ட சாதனை செய்த நமது மூத்த சகோதரர் விரோதன் மீது புகார் அளிக்கிறார்கள், வெட்கமில்லாதவர்கள் என்று அங்கிருந்தவர்கள் அந்த 4வரை பார்த்து கூறினார்கள். அதை கேட்டு ராணிக்கு சிறிது அவமானமாக இருந்தாலும் ராணியும் இவர்களிடம் தன் தன்மானத்தை விட்டுக் கொடுப்பதாக இல்லை. எதிரே நின்ற கவச உடையில் இருந்தவனை பார்த்து, தேவையில்லாம எங்களை தடுத்து வம்பு பண்ணாதீங்க. நீங்க விரோதனை இங்க அழைச்சிட்டு வந்தா நாங்க யாருன்னு அவன் சொல்லுவான். நம்பினா அவரெல்லாம் இங்க அழைச்சிட்டு வந்து உங்களை பற்றி கேட்கணும் என்கிற அவசியம் எனக்கு இல்லை. இங்கு வரவங்களை தடுத்து நிறுத்தி அரக்கர்களாக இருந்தால் கொல்றதுக்கு எனக்கு அனுமதி இருக்கு என்றான். உடனே ராணி, இங்க பாருங்க, நீங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்க இருக்க பிரச்சனையை பெரிதாய் கொண்டுதான் இருக்கீங்க. நாங்க இங்கு உள்ளே வருவதற்கான அனுமதி கடிதத்தை காட்டினோம். அதன்படிதான் உள்ளே வந்தோம். மேலும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் எங்களை சோதித்து பார்த்துக்கலாம்
அதை விட்டுட்டு இப்படி தவறான அவதூறை கிளப்பி எங்க மேல நீங்க இப்படி பழி போடுவது சரியில்லை என்றாள். நீங்க மாயா ரூபத்தில் இருந்து வந்த அரக்கர்கள் என்று எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் என பயமா இருக்கா என்றான் இன்னொரு வீரன். உடனே ராணி, இங்கு மனித சக்தி கணக்கிடும் ஒரு கடவுள் கல்வெட்டு இருக்குதானே என்று அவள் கேட்டாள். அதை கேட்ட உடனேதான் அனைவரும் சிந்தனைக்கு அது வந்தது. பார்க்கலாமே என்று ஒருவன் கூறினான். ஆம், நானும் அதைத்தான் கூற வேண்டும். நாங்கள் மனிதர்கள் இல்லை என்று உங்களுக்கு தோன்றினால் வாருங்கள் செல்வோம். அந்த கல்வெட்டில் நாங்கள் எங்களது சக்தியை நாங்கள் நிரூபிக்கிறோம். ஒருவேளை அந்த கல்வெட்டை எங்களால் தூண்ட முடியவில்லை என்றால் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அதற்கு உடன்படுகிறேன் அவள் கூறினாள். உடனே ஆதித்யா அவள் கைகளை பிடித்து இழுத்து, என்ன சொல்ற? என்ன கல்வெட்டு? ஏதேனும் பள்ளிக்கு சம்பந்தமானதா? நான் இன்னும் பள்ளியில் சேர்ந்து பச்சை பெறவே இல்லையே, நான் எப்படி அதில் என்று அவன் கூறினான். அப்போதுதான் ராணிக்கும் அதிர்ச்சி வந்தது. அச்சச்சோ, விதனுக்கு அந்த அளவிற்கு சக்தி இருக்குமான்னு தெரியலையே என்று எண்ணியவள் என்ன சொல்வது என்று தெரியாமல் நின்று கொண்டு இருக்க, அதை பார்த்த எதிரே நின்ற வீரர்கள், தளபதி சரி, ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிட்டாங்க, நம்ம அதையே செய்வோம். சரி, நீங்க சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு போவோம் என்று கூறியவன் ஒரு அடி எடுத்து வைக்க, இல்ல அது என்று ராணி கூறுவதற்கு அந்த தளபதி அருகில் இருந்த வீரர்கள் அந்த நால்வரின் பின்பக்கம் சென்று கத்திகளை காட்டி, நடுங்க, முன்னைக்கு நடந்து போங்க என்று கூறினார்கள். அதை கேட்டு ராணி, இனிமேல் மாற்றி பேச முடியாது. ஆதித்யா, எப்படியாவது உனது சக்தியை பயன்படுத்தி அங்கு இருக்கும் கல்வெட்டை ஒளிரச் செய், அது போதும் என்று கூறி அவள் நடந்தாள். அவள் பின்னே 2 வீரர்களும் கைகளில் கத்தி வைத்துக் கொண்டு பயத்துடன் நடந்து சென்றனர். இதை அரண்மனையின் 4வது தளத்தில் இருந்த வரதன் பார்த்து கொண்டிருந்தார். அவர் கீழே நடக்கும் பிரச்சனைகளை பார்த்து, யார் இந்த 4 பேரும், எதற்காக நீண்ட நாட்களாக பயன்படுத்தாமல் இருக்கும் சக்தி கல்வெட்டுக்கு போறாங்க என்று கூறி அங்கிருந்து மாய சக்தி மூலமாக பறந்து கல்வெட்டு இருக்கும் அந்த மைதானத்தில் ஒரு உயர்ந்த மேடையில் இறங்கினார். அவர் இருப்பது கீழிருந்து பார்த்தால் யாருக்கும் தெரியாத அளவிற்கு மறைந்துதான் இருந்தார். அதே நேரம் அந்த கல்வெட்டு இருக்கும் மைதானத்திற்கு வந்த அனைவரும் அந்த கல்வெட்டை பார்த்தனர். அதை பார்த்த ராணியும் ஆதித்யாவை பார்த்து, விதன், இந்த கல்வெட்டில் குறிப்பிடப்படும் ஒரு பகுதியில் நீ உனது முழு பலத்தையும் காட்டணும். அந்த உச்சியில் இருக்கும் ஒற்றை மணி ஒளியை எழுப்பும். அது சிறிதளவு ஒளி எழுப்பினாலே நீ மனிதன் என்று அறியப்படுவாய். அவ்வாறு அது மணி எழுப்பாவிட்டால் அது பிறகு பிரச்சனை என்று கூறி தலையை சாய்த்தார். அதற்கு ஆதித்யா, நீங்க அந்த கல்வெட்டு ஒளிர செய்தால் போதும் என்று தானே சொன்னீங்க, இப்ப என்ன மணி ஒலிக்க செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ராணி, இல்ல, நீ வெறும் வெளிச்சத்தை மட்டும் வெளியேறும்படி செய்தால் நீ மனிதன் என்று எளிதாக அனைவரும் அறிவார்கள். ஆனால் அதில் இருக்கும் மணி ஒரு முறையாவது ஒலித்தால் மட்டுமே நீ இங்கு இருக்க தகுதி பெறுவாய். இல்லையெனில் இங்கு இருக்கும் வழிமுறைக்கும் விதிமுறைக்கும் உட்பட்ட சக்தி இல்லை என்று உன்னை இங்கிருந்து மீண்டும் சூரிய சோழர் பள்ளிக்கு அனுப்பிவிடுவார்கள். அதனால் தான் கூறுகிறேன், நீ ஒரு முறையாவது மணியை ஒலிக்க செய்துவிடு என்றான். என்ன சொல்றீங்க ராணி? வேற ஏதாவது யோசித்திருந்தால் கூட இந்த பிரச்சனை வந்திருக்காது. இப்ப இந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுட்டீங்களே, எதுக்கு நீங்க இதுக்கு ஒத்துக்கிட்டீங்க? என்னை பத்தி கொஞ்சம் பார்த்து யோசித்திருக்கலாம்ல என்று அவன் கூறினான். இவங்க ராஜ்ய காவலர்கள், அப்படின்னா மனிதர்கள் அல்லாத வேறு இனத்தை அல்லது மக்களுக்கு துன்பத்தை அளிக்கக்கூடியதாக கருதும் எதையும் கொல்லும் அதிகாரம் இவர்களுக்கு வழங்கப்பெற்றது. நான் மட்டும் ஒருவேளை அங்கு இதை நான் செய்யல அப்படின்னா அங்கேயே நம்மளை கொன்னு இருப்பாங்க. எதுக்காகவோ விரோதம் நம்மளை பத்தி இவங்க யாருக்கிட்டையும் எதுவுமே சொல்லல. ஒருவேளை நம்ம திரும்பி வரமாட்டேன்னு நினைச்சிட்டானோன்னு தெரியல என்று ராணி கூறினார். அதை கேட்ட ஆதித்யா, என்ன சொல்றீங்க? நம்ம இங்க வர்றது விரோதனுக்கு பிடிக்கலன்னு சொல்ல வரீங்களா என்றான். ஆமாம், சூரிய சோழன் பள்ளியில் நாங்கள் புறப்படும் பொழுது இருந்து அவன் என்னை ஒதுக்கி கொண்டுதான் இருக்கிறான். என்ன காரணம் என்று தெரியவில்லை. அப்போதிலிருந்து என்னை வேண்டாம் என்றுதான் கூறிக்கொண்டிருந்தான். ஆனால் தலைமை ஆசிரியர் சூரிய சோழன் தான் கண்டிப்பாக நான் செல்ல வேண்டும் என்று கூறி அனுப்பினார் என்று கூறினார். சரி, உங்களுடன் வர அவனுக்கு விருப்பமில்லை என்றால் வேறு யாரேனும் அழைத்து வந்திருக்கலாமே என்று கேட்டான் ஆதித்யா. அதற்கு ராணி, இல்லை, ஒருவேளை நாம் போகும் காரியம் சரியாக முடியவில்லை என்றால் விராட நகரம் மற்றும் இந்த சொர்ணபுரி நகரம் அனைத்தையும் பாதுகாக்க நமக்கு அதிக வீரர்கள் தேவை. இருள் இளவரசன் போருக்கு வருகிறான் என்று அறிந்தாலே அது மாபெரும் குழப்பத்தையும் பிரச்சனையையும் அனைத்து நகரங்களிலும் ஏற்படுத்தும். அதனால் அதை கட்டுப்படுத்த இங்கு சில வீரர்கள் இருப்பது முக்கியம் என்று கூறினாள் ராணி. அதை கேட்டு சந்தேகமாக யோசித்த ஆதித்யா ராணியை பார்த்து, எனக்கு இதில் ஒரு சந்தேகம் நீண்ட நேரமாக தோன்றுகிறது என்று கூறினான். அதை கேட்ட ராணி, என்ன சந்தேகம்? கேள், எனக்கு தெரிந்தவரை நான் உன்னிடம் கூறுகிறேன் என்றாள். இல்லை,
அவ்வளவு பெரிய ராஜ்யத்தை கொண்ட இருள் இளவரசனை சாதாரணமாக எவ்வாறு விராட நகர அரசர் சந்தித்தார்? அவருடன் ஒப்பந்தம் போட்டுள்ளார். இதைத்தான் என்னால் நம்ப முடியவில்லை என்றான் ஆதித்யா. ஆம், இதைத்தான் ஆசிரியர்கள் அனைவரும் கூறினார்கள். எந்த ஒரு வீரரும் விரும்ப மாட்டார்கள். அப்படி இருக்கையில் விராட நகர அரசர் ஏன் அவரிடம் சென்றார்? அங்கு செல்ல சொல்லி யார் கூறினார்கள் என்று பல சந்தேகங்கள் வருகின்றன. ஆனால் அதை கண்டுபிடிக்கும் நேரம் இது வரல. இப்போது இந்த சூழ்நிலையில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்று கூறினான். அப்போது அந்த ராஜ்ய காவலர்கள், சரி, என்ன உங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கீங்க? நிரூபிக்கிறதுன்னு சொன்னீங்கல்ல, வந்து நிரூபிங்க என்றான். அதை கேட்ட ராணி, சரி, முதலில் நான் வருகிறேன் என்று கூறி அங்கு கல்வெட்டு மேடையில் ஏறினாள். அது 6 அடி உயரத்தில் இருந்த ஒரு பாறையின் உச்சியில் ஒரு சிறுமணி கட்டப்பட்டு தொங்கவிடப்பட்டிருந்தது. அந்த கல்பாறையில் சில முத்திரைகள் பொறிக்கப்பட்டிருந்தன. அந்த பாறையை பார்த்த ஆதித்யாவிற்கு ஏதோ மனது தடுமாறத் தொடங்கியது. சில காட்சிகள் கண்முன் வந்து சென்றது. இவன் அந்த பாறையில் அமர்ந்தது போல் சில நினைவுகள் அவன் கண்முன் வந்து தோன்றியது. சிறிது தலை உலுக்கியவன், என்னாச்சு? இது என்னோட நினைவு மாதிரியே இருக்கு. ஆனா நான் இதை பார்த்ததில்லையே முன்னாடி. இது தச்சகரோட நினைவு இல்லை. என்னவா இருக்கும்? யாரோட நான் அங்க உட்கார்ந்திருந்தேன்? இந்த பாறை எனக்கு பக்கத்துல இருந்திருக்கு. அதன் மீது சாந்தி அமர்ந்திருக்கும். இதெல்லாம் எப்ப நடந்தது என்று அவன் யோசித்துக் கொண்டே இருந்தான். படிக்கட்டில் ஏறி அந்த பாறை அருகில் சென்ற ராணி தன் கைகளை ஒன்று சேர்த்து அந்த பாறையின் முன் தலை வணங்கி, எனது வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூலி தலை வணங்கினார். பிறகு அவள் அந்த பாறை மீது தன் கைகளை வைத்து தனது மனதின் சக்தியை ஒருநிலைப்படுத்தினாள். அவளது உடலில் எந்த ஒரு மாய சக்திகளும் இல்லாவிட்டாலும் அவள் இதுவரை கற்றுக்கொண்டிருந்த உடல் பலமும் மற்றும் கத்தி நுட்பங்களும் அவளது சக்தியை ஒழுங்குநிலைப்படுத்தியது. அப்போது அந்த பாறை சிறிது சிறிதாக வெள்ளை நிறத்தில் ஒளிர அந்த பாறையில் கட்டிவிடப்பட்டிருந்த மணி சிறிது ஆட ஆரம்பித்தது. அதிலிருந்து ஒரு மணி ஓசை டிங் என வெளியேறியது. பிறகு மீண்டும் அந்த ஒளி குறைய மணியும் ஆட்டத்தை நிறுத்தியது. ஒரு மணி அடிச்சிருச்சு அப்படின்னா இவ மனுஷன்தான். அது மட்டும் இல்லாம இவ உடல்ல திடி மற்றும் பலம் அதிகமாக தான் இருக்கு என்று 4ஆம் தளத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த விரோதன் மனதில் எண்ணினார். இருந்திலும் அடுத்து யார் இந்த சோதனையில் ஈடுபட போறாங்க என்றும் அவன் பார்த்தான். இங்கு நின்ற ராஜ்ய காவலாளிகளில் இன்னொருவன், பரவாயில்ல, நீ மனுசங்கரகள் நிரூபிச்சிட்ட, அடுத்தது என்று சொல்ல ஆதித்யா தலை நிமிர்ந்து அந்த பாறையையும் அருகில் இருந்த ராணியையும் பார்த்தான். ராணி நடந்து ஆதித்யாவிடம் வந்து, எதுக்கும் பயப்படாத, நீ முழுமையா உன் மனசக்தியை ஒருநிலைப்படுத்தி அந்த பாறையை தொட்டால் போதும். அந்த பாறை கடவுள் நிச்சயமாக உன் உடம்பில் இருக்கும் சக்தியை உணர்ந்து உனக்கு உதவுவார். நீ எதையும் நினைத்து பயப்படாத என்று கூறினார். ஆதித்யா அந்த பாறையை நோக்கி நடக்கத் தொடங்கினான். அவன் படிக்கட்டுகளில் ஏறி அந்த பாறை இருக்கும் கல்வெட்டில் முதல் கால் வைக்கும்போது அங்கு விசித்திரமாக ஏதோ நடக்கப் போவதை விராடன் உணர்ந்தான். ஏனென்றால் அந்த நேரம் வரை வானம் வெண்மையாக சூரிய ஒளியுடன் பிரகாசமாக இருந்தது. திடீரென கருமேனங்கள் நாலாபுரத்தில் இருந்தும் சூழத் தொடங்கின. அடுத்து அங்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ள தொடர்ந்து படியுங்கள் வீரன். குமார் ஸ்டோரி சேனலில்.